சம்பளம் கைக்கு வந்தாச்சு. 1 மாசம் 2 மாசம் இல்ல 4 வருஷம் சம்பளம் கையில இருக்கு. இதை அங்கேயும் இங்கேயும் போட்டு செலவு பண்ணாம பக்காவா மெயின்டைன் பண்றோம். இதுக்கே 250 ரூபா கூலிங் கிளாஸ் போயிடுச்சு. 1 hour later. டேய் மாப்பிள சொல்றா. எடா கலக்கல கூலிங் கிளாஸ்லாம் வச்சிருக்கேன், எங்க வாங்குன? டேய் உனக்கு என்ன வேணும்? அது சரிடா. டேய் போடா 500 ரூபா பணம் கொடுத்தனே, பர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுடா, சீக்கிரம் குடுடா. அவ்வளவுதானே, கொடுத்தா போச்சு. சரி ஜிபேல தான் இருக்கு. அதனால நான் அனுப்பி விட்டுரு. ஐயோ ஏண்டா என்னாச்சு? டேய் இன்னைக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிட்டா, நாளைக்கு தான் பணம் அனுப்பலாம். டிரான்சாக்ஷனா பணம் இல்லையா? டேடா பணம் இருக்கு, ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் அனுப்பலாம், அதுக்கு மேல அனுப்ப முடியாது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் அனுப்பலாம். சரி அப்படி நினைச்சு ஏடிஎம்ல எடுத்து குடுறா. ஏடிஎம்ல எடுத்து முடிச்சிடா, நாளைக்கு தான் அனுப்பலாம். டேய் என்னடா இப்படி பண்ற? பணம் வச்சுட்டே இல்லங்கற. டேய் பணம் என்கிட்ட இல்லன்னு சொல்லுடா, பணம் அக்கவுண்ட்ல தான்டா இருக்கு. இன்னைக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிட்டா, நாளைக்கு உனக்கு பணம் அனுப்பிறேன்டா. டேய் என்னடா ஃப்ரெண்ட் நீ? டேய் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கினா திருப்பி கேட்க கூடாது. நீ கேட்டிருக்க, நான் தர முடியாதுன்னு சொல்ல, நாளைக்கு உனக்கு அனுப்பிடுவேன். என்னமோ நான் அவன்கிட்ட கடன் கேட்கற மாதிரியே பேசுறேன். என்கிட்ட வாங்கின பணத்தை தான் நான் கேட்கறேன், ஒழுங்கா பணத்தை அனுப்புடா. டேய் டுமாரோ மணி சென்டுடா. நீ மூடுடா, அவனா இங்கிலீஷ்ல பேசி விடுவான். What nonsense you are talking about? ஓகே, இந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்ல போட்டுறோம், அந்த பணத்தை அந்த அக்கௌண்ட்ல போட்டுறோம். எல்லாம் சரி கட்டி பண்ணிட்டா ஓகே தான். ஏன்னா 4 வருஷம் பணம் சம்பளம் வந்து கையில இருக்குன்னா கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். சேஃப்டியும் முக்கியம். டேய் இங்க வாடா. அதோ வரமா. ஏமா? டேய் சம்பளம் வந்துருச்சா? வந்துருச்சே 4 வருஷம். ஐயோ அதை சொல்லவே கூடாது. வந்துருச்சு சொல்லு. ஈபிக்கு பணம் கட்டணும். எவ்வளவு? 2500 ரூபாய். சரி. மல்லிகை ஜாமான் வாங்கணும். சரி. காய்கறி வாங்கணும். சரி. அப்புறம் சிலிண்டர். அப்புறம் வந்து இருமா, என்னமோ நான் மட்டும் தான் இருக்க மாதிரி எல்லாத்தையும் ஏன்டே சொல்லிட்டு இருக்க. அப்பாட்ட கொஞ்சம் பணம் வாங்கிக்க, அண்ணன்ட்ட வாங்கிக்க. என்னமோ நான் மட்டும் தான் இருக்க மாதிரி எல்லாத்தையும் ஏன் தலையில கட்ட பாக்குற. என்ன சொல்ல போனா என்னைய சமைக்க சொல்ல போல இருக்கு. ஆமாண்டா, நாளைக்கு கோயிலுக்கு போனா அதனால நீயே சமைச்சு சாப்பிடு. சரி டிவிக்கு பணம் கட்ட நாள் இருக்கு. இப்போதைக்கு மல்லிகை சாமான் லிஸ்ட் தரேன், அதை மட்டும் வாங்கிட்டு வா. பசிப்பு, துரம்பு, கடல்பு, உந்து, கொண்ட, மூங்கியா. அது பல்லகள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிடுங்க. ஏமா என்ன எழுதிருக்க? எல்லாமே வித்தியாசமா இருக்கு. டேய் என்ன படிக்கிற? எல்லாமே ஷார்ட்டா எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பு, அடுத்து துவரம் பருப்பு, கடலை பருப்பு, கொண்டக்கடலை, முள்ளங்கி 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டேன். இதுக்கு நீ ஃபுல்லாவே எழுதி கொடுத்துருக்கலாம். 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்க, அதே இந்த அளவுக்கு எழுதிருக்க. இதே காலேஜ்லாம் போயிருந்தா வெறும் பேப்பர் தான் கொடுத்து போல இருக்கு. இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு, நல்லா போட்டு போனா மாசா இருக்குமே. என்ன 350 ரூபா போட்டிருக்கான். ரேட்டு தான் அநியாயமா வச்சிருக்கான். இவனோட வைக்கிறதா ரேட்டா? நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாதா? இந்த டிஷ் நேர்ல கொண்டு பேக்கெட்னா இருக்க மாட்டேங்குது, எவனிடையுமே இருக்க மாட்டேங்குது. பெரிய போர்க்கலாமாவே இருக்கு. என்ன பண்றது? இப்ப நம்மளே துணி எடுத்து தச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. சரி என்ன பண்றது? வழக்கம் போல இவன்ட்டே தான் ஆர்டர் போற மாதிரி போகுது. காசுலாம் எப்படி செலவாகுதுன்னு பார்த்தா இதுல தான் போகுது. இதெல்லாம் தாண்டி வீடு கட்டினா ஆவாத வேலை போல இருக்கு. செங்கல் எவ்வளவு ரேட்டுன்னு போய் கேட்டா 10 ரூபாங்கிறான். மண்ணு ஒரு டிப்பர் வீட்டுல இருக்கணுங்கிறான் 4000 ரூபாங்கிறான். 4000 ரூபாய் சேர்க்கணும் எனக்கு 4 மாசம் ஆவியா. அடுத்தது சிமெண்ட் மூட்டை வாங்கணும், கொத்தனார வேலைக்கு கூப்பிடணும், அவன் வேலைக்கு ஒழுங்கா வரானா அதை பார்க்கணும். அடுத்தது வேலை ஆரம்பிக்க அடுத்தது ஜாமான் வாங்கணும். ஜாமான் ரேட்டை ஏற்றி வச்சிருக்கானு, எங்க இருந்து வாங்குறது? ஆனா சம்பளத்தை மட்டும் ஏத்தாம அப்படியே வச்சிருக்கானு. ஆனா எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஒரு சில பேருக்கு அடிப்படை வசதி இருக்கு, அவன் வாங்குவான். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், கட்டித்தானே ஆகணும். பசங்க என்ன பண்ணும்? உலகத்தை கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் போல இருக்கு. 1 week later. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு போன்லாம் வருது புது நம்பர்ல இருந்து. பேசுவோம். ஹலோ ஹலோ சார், நான் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். பேங்க்ல இருந்து பேசுறீங்க? ஏங்க என்னாச்சுங்க? நான் வேற பணம் வேலை போட்டு வச்சிருக்கேன். சார் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு லோன் செலக்ஷன் ஆயிருக்கு. அவ்வளவுதானே? லோனுக்கு தான் கூப்பிட்டுருந்தீங்க? ஏங்க நான் வேற பாத்துட்டு பணம் வேற போட்டுருந்தேன், காணாப்பட்டாதான். சரி எங்க லோன்ல எடுக்கிறது? இருக்கதே சமாளிக்க முடியல. இதுல லோன்ல எடுத்தா அதுக்கு வேற மாசம் மாசம் பணம் கட்டணும். சார் உங்களுக்கு 12 லட்சம் செலக்ஷன் ஆயிருக்கு. எது 12 லட்சமா? ஏங்க ஒரு நிமிஷங்க, 12 லட்சம் வருதுங்கிறாங்க. எப்படியாச்சும் வீடை கட்டி போடலாம், கார் வாங்கி போட்டுடலாம். பாதி செட்டில் எல்லாமே என்னன்னு கேட்போம். ஓகேங்க, ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். பணம் வந்து எப்போ எனக்கு வரும்? சார் அதுக்கு முன்னாடி 5 லட்சம் முன் பணம் செலுத்த வேண்டியதா வரும் சார். இது என்ன இது? அரே நீங்க 12 லட்சம் தரங்கிறீங்க, அதுக்கு முன்னாடி 5 கேட்குறீங்க. 12 5 போயிட்டா பாக்கி 7 தான் இருக்கு. நீங்க 7 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு 12 கணக்கு கட்டி நான் அதுக்கு மேலே போட்டு வட்டி போட்டு கட்டணுமா? என்ன கணக்கு இது? சார் நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ப்ராசஸிங் போயிடும், பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிடும். ஓகே தான், அப்படி வேற ஒண்ணு இருக்கா? சரி இப்போதைக்கு 5 லட்சம் என்கிட்ட கையில இல்லையே, என்ன பண்றது? சார் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், வாங்குறது வாங்காது உங்க டிசிஷன் சார். வேணா ஒண்ணு செய்யலாமா? பாக்கெட்ல வந்து ஒரு 5 ரூபா இருக்கு, பேங்க்ல வந்து ஒரு 1 ரூபா இருக்கு. இதை வச்சு ப்ராசஸிங் ஆரம்பிக்க முடியாது?